படம் சூப்பர் படம். 1991 இந்த படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போதான் நான் ரீரிலீஸே பார்க்குறேன். அப்போ 500 ரூபா கொடுத்து பிளாக் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு போனேன். 500 ரூபா காசி தேட்டரில். அதுக்கப்புறம் இப்போதான் பார்க்குறேன். அவளோட எதிர்பார்த்துருந்தேன் எப்போ தேட்டரில் ரிலீஸ் ஆகணும். புக் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். சூப்பர் ஃபைட்டு, அவருடைய இது பார்க்குறேன். சூப்பர். இந்த பாட்டு இருக்கு அந்த மாதிரி இருக்கு. சரியான 4 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பாக்குறோம். ஃபைட்லாம் சொல்ல தேவையில்ல. பாட்டி செம்ம ஹிட்டு, செம்ம டேலண்ட். டைலாக் வசனம் கோட் சீன்ல பயமா பிடிக்குது. கோட் சீன் தான் ரொம்ப பிடிச்சது. ரொம்ப மிஸ் பண்றேன். அண்ணா படம் சூப்பரா இருக்குண்ணா. ஒன்று செம்மையா இருக்குண்ணா. இந்த படம் அடிச்சுக்க ஆளே கிடையாது. படம் வந்து ஆக்சுவலா கேப்டன் படம் செம்மையா இருக்கிறதுல பெஸ்ட் படம் இதுதான். அவரு வசனம் ஒன்று அண்ணன் திறக்குது. கோட்ஸுக்குன்னா அடிச்சுக்க ஆளே இல்லைண்ணா. அவர் விட்ட ஆளே கிடையாதுண்ணா. இந்த இதில் இண்டஸ்ட்ரியில் ஆளே கிடையாது. அவர் விட்ட ஆளே கிடையாது. செம்மையாங்கண்ணா. அது ஒன்றுன்னா அது கிளைமேக்ஸ் கோட்ஸுன்னா கவர்மெண்ட் கிளின்னு கிழிச்சிருப்பாரு. இளையராஜா மியூசிக்கு, இளையராஜாவோட அவர் சாவோட பெஸ்ட் மியூசிக்கே இந்த படம் தான். ரீ ரெக்கார்டிங்கு இந்த படத்தில் ரீ ரெக்கார்டிங் வந்த ரீ ரெக்கார்டிங் எந்த படத்தையும் இல்லை. பாஸ் எல்லாம் தேவ ரீ ரெக்கார்டிங் பண்ணிக்கு. அதோட இது 100 மணிக்கு பெஸ்ட்டுண்ணா. 4K கிளாரிட்டி நல்லா இருக்குண்ணா. இப்போ நேற்று ரிலீஸ் ஆன படமாக இருக்குண்ணா. செம்மையா சவுண்ட் எஃபெக்ட் செம்மையாகுண்ணா. அது நேற்று ரிலீஸ் ஆகும் படமாக இருக்கு. இப்போதான் புதுசாக எடுத்த மாதிரி இருக்கு. என்ன அவர் தான் கேப்டன் இல்லை, அவ்வளோதான். மீதுபடி படம் செம்மையாகுண்ணா. கண்டிப்பாண்ணா கேப்டன் அவரு என்ன மனுஷங்க. அவர் பற்றி பேசினா விடுங்க. அது 25வது பர்த்டே ஜாலியாக இருப்போம். அவர் மனசு நினச்சின்னு ஜாலியாக இருப்போம். என்ன பண்ணுறது, மறுபடியும் கொண்டாட முடியாது. மனசில் இருக்காரு. ஏன்னா 35 நிமிஷம் எல்லா படம் ஒரு 2 மணி நேரம் இப்போ படம் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ½ அன் படம் போயிடுச்சு. என்ட்ரி அந்த 30 நிமிஷம் வல்லன்னு ஃபீல் பண்ணோம். ஃபுல்லாக கிழிச்சிட்டாரு. அந்த வல்லன் ஃபீலிங்கை அந்த 35 நிமிஷம் கேட்டு அப்புறம் அந்த ஃபீலிங்கை ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் ஃபைட்டு செம்மையாங்கண்ணா. படம் சொல்லுங்கண்ணா. வேற லெவல் படம். எனக்கு புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன் இந்த படத்தை ஒரு ஃபுல் படமாக. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த கேப்டனோட ஃபைட்ஸு, டைலாக், பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் வேற லெவலு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். எல்லாமே எனக்கு பிடிச்சது. நான் ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாக பார்க்காம இருந்தது நல்லதுன்னு நினச்சேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் அதில் ட்விஸ்ட் எல்லாம். அதோட மேக்ஸிமம் அவரோட ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் இருந்தது. அதோட டைலாக்ஸாக இருக்கட்டும். கேப்டனுக்கும் மற்றவங்களுக்குள்ள விஷயம் என்னன்னா மற்றவங்க டைலாக பேசுகிறப்ப டைலாக தெரியும். மற்றவங்க இவர் பேசும்போது அந்த உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அது ரொம்ப நல்லா இருந்தது. அது நம்ம மன்சூர் வில்லத்தனம் உண்மையிலே வீரப்பனை பேஸ் பண்ணி இந்த படம் எடுத்தேன்னு சொல்லும்போது, ஆனால் இந்த இடத்துல பயங்கர கொடூரமாக காட்டணும் போது ஆப்டாக இருந்தது. பாட்டும் சரி, பிஜிஎம்மும் சரி, எல்லாமே ஒரு படத்தோட ஃபுல் படமும் நம்மளை என்டர்டைன் பண்ணணும். அது பக்காவாக பண்ணியிருக்கு. சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப நாள் எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்லலாம் ஹீரோ முன்னாடியே வந்துருவாங்க. ஒரு டைம் எடுத்து வந்தது இந்த படம் தான் நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்தது. அவரோட என்ட்ரியும் நல்லா இருந்தது. தியேட்டர் மூமெண்ட்ஸ்னு வரும்போது அப்போ உள்ளது எப்படி இருந்தது அது கொஞ்சம் கூட குறையல. அவர் ஃபைட் பண்ணும்போது காலை தூக்கும் போது முதற்கொண்டு எரப்ட் ஆச்சு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், செம்மையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அவர் பேரை போடும்போது அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அடிக்கடி அவரோட படத்தை ரீரிலீஸ் பண்ண நல்லான்னு நினைக்கிறேன். செம்மையாக இருந்தது. அதான் சொன்னேன், பாட்டெல்லாம் வைப்பு தான். ஃபர்ஸ்ட் பாட்டோ லாஸ்ட் பாட்டோ வேற மாதிரி இருந்தது. மற்றபடி பெருசாக பாட்டெல்லாம் கொண்டு வரல, எடிட் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா இருந்தது. எப்படி இருந்தது அப்படின்னு சொல்றதை விட எப்படிலாம் இருந்ததுங்கிறது பயங்கர எக்ஸைட்மெண்ட் சார். வேற லெவல் சார். எங்க கேப்டனை நேரில் பார்த்த சந்தோஷம் இருக்கு. ஒன்று சொல்ற அளவுக்கு இல்லை சார், சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம், ஹாப்பினஸ் இருக்கு. அவ்வளோ அற்புதமான முதல் முறையா பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு சார். 35 வருஷத்துக்கு பிறகு நான் அந்த படத்தை பார்க்குறோம். இடையில பார்த்துருந்தாலும் இதில் டிவியில் பார்த்துருந்தோம். ஏன்னா டிவியில் பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் இருக்காது இல்லையா. தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே அந்த டிஜிட்டல் வெர்ஷன், அந்த நியூ படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. அவ்வளோ சூப்பராக அந்த கிளியாரிட்டியாக இருக்கட்டும், அந்த மலை ஹீல்ஸு, அந்த மலையெல்லாம் ஏறி இறங்கி வர சீன், அந்த அருவி சீன்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எடுத்திருக்காங்க. இன்னைக்கு புஷ்பா படத்தை வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தெல்லாம் பார்த்து தான் சார் புஷ்பான்ற ஒரு படம் எடுத்துருக்கணும் அப்படிதான் சொல்லணும். அவ்வளோ அற்புதமாக எடுத்திருக்காரு. மன்சூர் அலிகான நடிப்பு முதல் படம் நடிப்பு மாதிரியே இல்லை. அவர் மிரட்டி இருக்காரு. எங்கள் கேப்டனுக்கு ஈக்குவலாக நடிச்சிருக்காரு. உண்மையிலே கேப்டன் இல்லைன்னு நினச்சி வருத்தமாக இருந்தாலும் நம்ம மனசில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தமிழக மக்கள் மனசில் வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றத உண்மை. எங்கள் கேப்டனை இந்த உலகம் கொண்டாடும். சோசியல் மீடியாக்கள்
அவரை தவறா சித்தகரிச்சிட்டாங்க. அது நினைச்சு வருத்தமா இருந்தாலும் இவரை பத்தி சரியான விதத்துல கொண்டு போய் இளைய தலைமுறை கிட்ட சேர்க்கலங்கிற வருத்தம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியாக்கள் அவர் இன்னைக்கு தலையில தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. ஆனா அவர் இன்னைக்கு உயிரோட இல்லை இருந்தாலும் அவருடைய புகழை இந்த தமிழக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சோசியல் மீடியாக்கள் இருங்க. தயவு செஞ்சு அவரை தப்பா சித்தகரிச்சவங்க திருப்பி சொல்லுங்க, அவரை பத்தி அவருடைய புகழை பரப்புங்க. ஏன்னா அவர் சாதாரண மனிதன் கிடையாது, அவர் மனிதனே கிடையாதுங்க. அதுக்கும் மேல அவரே எல்லார் மனசுலையும் வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரு மனிதன் இன்னைக்கு இல்லைன்னு நினைச்சு வருத்தமா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரு படம் நல்லா இருந்தது சார். அதாவது அந்த டைம்ல ரொம்ப சின்ன வயசு, அந்த டைம்ல நான் படம் வந்து 3 தடவை பார்த்தேன். அப்போ அந்த டைம்ல படம் பார்க்கும்போது ஒவ்வொரு டைலாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை உடச்சிடுவாங்க, ஆனாலும் பறக்கும், நம்ம உட்காந்து பார்க்க முடியாது. ஸோ அதோட எஃபெக்ட் வந்து இப்போ ரீரிலீஸ் பண்ணிக்கும் போது இன்னும் அதிகமாகவே இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்லாம் நல்லாவே இருக்கு. 1-2 இடத்துல சில இடத்துல சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்துக்குது, ஆனால் வந்து பயங்கரமாக இருக்கு படம். இப்போ பார்க்கும்போது புது படமே தோத்துரும். விஜயகாந்தோட இல்லை 30 நிமிஷம் பொறுத்து அந்த சீன் வரும் பாருங்க, தேட்டரும் அதிருது. அதே சமயத்தில் ஒரு டைமில் வந்து நமக்கு கொஞ்சம் கண் கலங்கிடுது. ஏன்னா அப்படிப்பட்ட மனுஷன் நம்ம கூட இல்லை. அது நமக்கு யாராக இருந்தாலும் சென்டிமெண்ட் ஃபீல் ஆகிடும். இப்போ கூட பார்க்க கையெல்லாம் ஷேக் ஆகுது எனக்கு சொல்லும் போது. ஏன்னா விஜயகாந்த் படம்லாம் நாங்கள் கண்டினியூவாக தொடர்ந்து நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அவரை மாதிரி அந்த அனல் பிறக்கிற வசனம்லாம் யாரும் பேச முடியாது. இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி படம் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அதை பார்த்துருப்பாங்க, தேட்டரில் பார்க்கணும். அப்போ தான் வந்து விஜயகாந்த் வந்து யாருன்னு தெரியும் அவங்களுக்கு. எல்லாமே பயங்கரமாக கோர்ட் சீனிவாசன்லாம் பயங்கரமாக சார். அதெல்லாம் அதான் சொல்கிறேன், இப்போ இருக்கிறவங்களாம் பார்த்தாங்கன்னா அப்போ தெரிஞ்சுப்பாங்க அவங்க எப்படி எந்த அளவுக்கு பேசியிருக்காங்க. அவர் அந்த படத்தில் மட்டும் ரியல் கேப்டனாக இல்லை, நிஜ வாழ்க்கையில் ஒரு ரியல் ஹீரோ. அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச தான். ஏன்னா வந்து மெயோட் ஹாஸ்பிட்டல்லாம் ரியலாகவே ஒரு செயின் ஒரு பொண்ணு அறுத்து போயிட்டாங்கன்ட்டு விடிய காலையில் ஒரு 3:45-4 மணி இருக்கும். அப்போ அவர், மண்வாசனம் பாண்டியன், நெப்போலியன் எல்லாரும் சேர்ந்து வந்து அவர் வேஷ்டியை கட்டி மடிச்சு எடுத்து ஓடினார் விஜயகாந்த். அவர் வந்து அந்த செயினை பிடிங்க அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த மெயோட் ஹாஸ்பிட்டல் ரோடில் எல்லாருக்கும் தெரியும். அதனால் படத்தில் மட்டும் அவர் அடிக்கிறது இல்லை, ரியலாகவே அடிப்பார். அதை சில பேருக்கு வந்து எல்லா மீடியா நினச்சிக்காதீங்க. சில மீடியா அவரை தூக்கி விட்டதும் உண்மை, சில மீடியா அவரை பைத்தியக்காரன்னு சொல்லி இறக்கி விட்டதும் உண்மை. அதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கணும். ஏன்னா அவர் இப்போ நிஜ வாழ்க்கையில் பண்ணுறதெல்லாம் படத்தில் பண்ணதெல்லாம் நிஜ வாழ்க்கையில் பண்ணார். அதை பண்ணுறது எல்லாம் என்ன பண்ணாங்க, ஒவ்வொன்றும் பைத்தியக்காரமான ஆக்ஷன் பண்ணி காட்டினாங்க. அதை மீடியாவுக்காக தான் பாதி பேர் பண்ணது. நம்ம எல்லா மீடியா சொல்லக்கூடாது, சில மீடியா பண்ணது அதெல்லாம். ஏன்னா அவர் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம். அவர் வந்து குடிக்கிறாரு அப்புறங்கிறங்க யார் தான் இன்னைக்கு குடிக்கல, எல்லாரும் குடிச்சுட்டாங்க. அதெல்லாம் வந்து தப்பான முறையெல்லாம் பண்ணாங்க கேப்டன் சார். எந்த மீடியாவை தூக்கி விட்டதோ அதே மீடியா இப்போ வந்து அவரை வந்து கடவுள் ரேஞ்சில் கொண்டு போய் கொடுறாங்க. இது ஆரம்பத்துலேயே அவங்க பண்ணோம். 2வது விஜயகாந்தை வந்து சிஎம் ஆக்காரத்துக்கு காரணம் வந்து முட்டாள்தனமான மக்கள் தான் பார்க்கணும். இப்போ கடவுள்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டில் கும்பிடுறாங்க. அதே ஜனங்க வந்து அவருக்கு ஓட்டு போட்டு உட்கார வச்சிருந்தா இருக்கும் போதே அவர் எவ்வளோ இது பண்ணியிருப்பாரு. இறந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இவ்வளோ வந்து உதவி பண்ணியிருக்காரு, எல்லாம் அவரோட சொந்த காசை போட்டு வந்து பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் வந்து தெரிஞ்சுக்குது. அது இருக்கும் போதே அந்த மக்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்கன்னா இது வந்து இதுவே இருக்காது. அதனால தோற்றது போனதுவே கேப்டன் விஜயகாந்த் கசிங்க அவரை உட்கார வைக்காதது முட்டாள்தனமான மக்களுக்கு தான். இது எங்க ஒன்னா இன்னும் கூட சவுண்ட் ஏற்றிக்கிட்ட சொல்லுவேன். கேடுகட்ட மக்கள் வந்து முட்டாள்தனமா அவரை உட்கார வைக்கல. கேப்டனை உட்கார வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர் எங்கேயோ வந்திருப்பாரு. இருக்கலாம், எதிர்கட்சி தலைவராக வந்து உட்காரலாம், இது பண்ணலாம். இருந்தாலும் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு உண்டான எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கிற ஒரு தகுதி உள்ளவர் கேப்டன். அவரை வந்து உட்கார வைக்காது மக்கள் தப்பு. படம் சூப்பர், படம் ஃபுல்லா பிடிச்சது. தலைவர் கேப்டன் பின்னிட்டாரு. இப்போ பார்த்தா கூட அப்படியே கூஸ் பம்ப்ஸ் ஆகுது படம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகுது படம். கோர்ட் சீனு ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு அதிரடி வாசனை இது வரைக்கும் எந்த ஒரு நடிகரும் பேசவே முடியாது. கேப்டன் மாதிரி ஒரு வசனத்தை எந்த நடிகராலும் பேசவே முடியாது. கேப்டன் தான். அவர் இல்லாமல் ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் இந்த மாதிரி படம்லாம் எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. சாங்ஸ் எல்லாம் பின்னி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு கூட அப்படியே படம் பார்க்குறப்போ புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது தேட்டரில். ஆட்டமா தேராட்டமா பாசமில்ல பாண்டியர் தலைவர் தான். என்றைக்குமே கேப்டன் தான். சூப்பர் தேட்டரில் பார்க்கணும், சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. சின்ன வயசுல பார்த்தேன்,
அதுக்கப்புறம் டிவியில் எதுலேயும் ஒரு சீன்ஸ் கூட பார்க்கல. இப்போ நான் ரொம்ப பார்த்தேன். இது ஓப்பனிங்க்கு இது போட்டாங்கல்ல, அதுக்கு வந்து பார்த்தேன். இப்போ காலையிலேருந்து நைட்லாம் தூக்கவே இல்லை, எப்படா பார்ப்போன்னு இருந்தது. லியாத் அலி கான் வசனம் சும்மா தெரி சூப்பர். விஜயகாந்த் கைத்தட்டி எனக்கு கை வலிக்குது, கை செவந்து போச்சு. ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஒரு இடத்துல ரொம்ப சீன் ரொம்ப வருத்தமாக இருந்தது. நல்லா இருந்தது படம், சூப்பர். சூப்பர். எனக்கு விஜயகாந்த் ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா சூப்பராக இருக்குது. கேப்டனே நேராக பார்த்த மாதிரி இருக்குது, அந்த ஃபீலிங் வருது. நல்லா இருந்துட்டு பண்ணியிருக்காங்க படம். என்ட்ரி செம்மையாக இருந்தது, அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆசன்சிக்கும் நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் 2 சாங்குமே பட்டையாக கலப்புது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டுமே சூப்பரு. படம் ரொம்ப நாள் கழிச்சு விஜயகாந்தே நேரடியாக பார்த்த மாதிரி இருக்குது. அந்த முதல் ஃபைட்டு சார், முதல் ஃபைட்டுக்காகவே நான் ஒரு 50 முறை படம் பார்த்துருக்கேன் சார். அந்த முதல் ஃபைட்டுக்காகவே 6 வாரமாக படம் பார்த்தோம். அந்த ஒரு ஃபைட்டு போதும் சார், நம்ம கொடுத்த காசு. இந்த 3 மணி நேரம் படமே தேவையில்லை சார், அந்த ஒரு ஃபைட்டே போதும். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டில் கோர்ட்டு சீன் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும், அதை ஒரு 10 நிமிஷம் கட் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தாலும் டயலாக் டெலிவரிலாம், அதாவது அப்படியே கட் ஷாட் எல்லாமே வந்து கண்டினியூவாக டயலாக் பேசின விதம், இப்படியாப்பட்ட ஒரு டயலாக் கொடுத்த ஒரு மனிதனை இப்படி சித்தகரிச்சாங்கன்றதான் கஷ்டமா இருக்கு. அவ்வளவு சூப்பர் டயலாக் டெலிவரியா இருக்கு. லியாத் அலி கானுக்கு வந்து ரொம்ப நன்றி சார். அவருக்கு சாங்ஸும் சூப்பரா இருக்கு சார். 2 பாட்டு தான், அதுவும் எங்க கேப்டனுக்கு இல்லைன்னு ஒரு வருத்தமா இருந்தாலும் 2 பாட்டுமே சூப்பர். ஆட்டமா தேரோட்டமா பாட்டும், பாசமுள்ள பாண்டியரே அப்படிங்கிற பாட்டும் சூப்பரா இருக்கு. அந்த பாசமுள்ள பாண்டியரே அப்படிங்கும் போது எங்க அண்ணனை சொல்ற மாதிரி இருக்கும். பட் எங்க அண்ணன் அந்த சீன்ல இல்ல, இருந்தாலும் பாட்டும் சூப்பர், மியூசிக் சூப்பர், படமே சூப்பர். ஒவ்வொரு சீன் பை சீன் செம்மையா மிரட்டி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பயங்கர என்ஜாய்மெண்ட் சார். இன்றைய இளைய தலைமுறைகள் தயவு செஞ்சு தியேட்டர்ல வந்து பாருங்க. இதை அவாய்ட் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு படம், பழைய படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்காதீங்க. இந்த படத்தை வந்து பாருங்க. புது படத்தை கொண்டாடுற மாதிரி நிச்சயமா கொண்டாடுவீங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச புது படம் எந்த படமும் நல்ல படம் வர்ற மாதிரி தெரியல. இந்த படத்தை வந்து பாருங்க. இப்படியெல்லாம் ஒரு படம் அந்த காலத்துல எடுத்திருக்காங்கன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் 35 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு பொருட்செலவுல கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. ஒரு சீன் பை இன்னைக்கு வந்து அவ்வளவு பெரிய ஆக்டர்ஸை கூப்பிட்டு வச்சு நடிக்க வைக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சார். ஃபுல்லா காட்டுக்குள்ளே படம் வைக்கிற விதமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துக்கு வேணா ஈஸியா இருக்கலாம் சார். அன்றைய காலகட்டத்தில் ஒரு போக்குவரத்து பிரச்சனை இருக்கும், ரோடு பிரச்சனை இருக்கும். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இவ்வளவு ஒரு படத்தை எடுத்திருக்காங்கன்னா அந்த படத்தை ரசிக்கணும். இன்றைய இளைய தலைமுறைக்கு கண்டிப்பா ரசிக்கணும். இளைய தலைமுறைக்காகவே இந்த படத்தை மிகப்பெரிய லெவலில் சக்சஸ் பண்ண வைங்க. கண்டிப்பா நன்றி சார். சரியா இருக்கு சார். அந்த ஆட்டமா பாட்டமாவும் அப்புறம் அந்த பாசமுள்ள பாண்டியெல்லாம் சாங் வந்து பயங்கரமா இருக்கு. என்ன ஒரேன்னா எல்லாத்துலேயும் சவுண்டு பயங்கரமா இருந்தது. அந்த விஜயகாந்தோட அறிமுகம் என்டர் சீன் வந்து மியூசிக் வரும் பாருங்க, டன்னு வரும். அந்த மியூசிக் வரும், கொஞ்சம் சவுண்ட் கம்மியாயிடுது. அதுதான் கொஞ்சம் வெறுப்பாயிடுது. ஒன்று கொஞ்சம் வேற யாராவது கட்சா உடச்சிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்குது சார் படம். இப்போ இருக்க 2K கிட்ஸுங்க வந்து பார்க்காதவங்க இந்த திரைப்படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். இது மாதிரி திரைப்படம்லாம் வந்துக்குது, எந்த அளவுக்கு இது இருக்குது. அது மட்டும் இல்லை சார், விஜயகாந்த் நடிச்ச படம்லாம் ஏழை ஜாதி பயங்கரமாக ஆனாலும் பறக்கும். யாகத்தரிக்கான மசரெல்லாம் நடு ரோட்டில் எடுத்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஏழை ஜாதி, பரதன், அப்புறம் ஊமி விழிகள்லாம் சரியான திரைப்படம். என்ன கேட்டிங்கன்னா விஜயகாந்த் நடித்த படம், அது கேப்டன் விஜயகாந்த் நடித்த திரைப்படம் எல்லா திரைப்படமும் சமம் பார்க்காம ரீரிலீஸ் வந்து பண்ணி இதே மாதிரி தியேட்டரில் வந்து கொண்டாடுறோம். இது நடக்கணும்.